இன்னைக்கு சாமி வைக்கிறதுக்கு பூ எடுக்கிறோம். என்னென்ன பூன்னு பார்க்கலாமா? அதே நேரத்தில் நான் வச்சுட்டு போகிறதுக்கும் ஒரு பூ எடுக்கிறேன். அது என்ன பூன்னு பார்க்கலாம் பாருங்கள். இது அரளி. இது அரைக்குறையாக பறிச்சாச்சு, உடஞ்சிச்சு. இது அடுக்கு அரளி. இது சிங்கிள் பெட்டல் அரளி. இது எல்லாம் வாசலில், வீட்டு வாசலில் தான் இருக்குது. இதில் அதுக்குள்ளே ஏதோ பூச்சி அடிச்சிருக்கு. இதெல்லாம் வெட்டி வச்சு, இதை வெட்டி விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் வந்திருக்கிறது. ஏன்னா பெரிய அளவில் போச்சு, நல்லா உயரமாக போச்சா, அதனால் குட்டையாகவே வெட்டி விட்டு பூ பறிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது போல் செஞ்சாச்சு, கட் பண்ணியாச்சு. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ஒரு விஷத்தன்மை உள்ளது. அதனால் நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம். ஆனால் சாமிக்கு போடலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது ரெட் கலர் அரளி, பார்த்திங்களா? ரெட் அரளி. அது தங்க அரளி, மஞ்சள் கலரில் இருக்கிறது. அப்புறம் அடுக்கு அரளி. இது சிங்கிள் பெட்டல் அரளி. இன்னொரு பூ எனக்கு பறிக்க போகிறேன். அது என்ன பூங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்பெஷல் அது. இன்றைக்கி போனதுக்கப்புறமா எல்லோரும் கேட்கணும், இது என்ன வாசனை அப்படின்ட்டு. போகிற இடம்லாம் கேட்பாங்க, இன்றைக்கி என்ன பழ வாசனை அடிக்குது, பழ வாசனை அடிக்குதுன்னு. அதுதான் இந்த மனோரஞ்சிதம் பூவை பாருங்களேன், எவ்வளோ அழகு. நல்லா ஒரு மஞ்சளும் பச்சையும் கலந்த ஒரு நிறம். வா, வாசனையே மாலை தூக்குதில்ல, அவ்வளோ ஒரு வாசனை வருது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வா, பியூட்டிஃபுல். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட பூ இருக்குது, இதுவும் பறிச்சிக்கலாமா? இது வாசலில் வச்சுருக்குறோம். கை போக மாட்டேங்குதே. சரி, அந்த செடியை வீணாக்கிட வேண்டாம், அதனால் இந்த 2 பூ போதும். ஓகே, பாய்.